நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன்ல. ஸோ லாஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஃபோர் லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட் வித் செலீனியம் ஐடி. செலீனியம் ஐடி பார்த்தோம், செலீனியம் ஐடி இன்ஸ்டலேஷன் பார்த்திருக்கோம், செலீனியம் ஐடியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு செலீனியம் ஐடி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அண்ட் ரீப்ளே பண்ணிருக்கோம். சில பேர் வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வந்தது. ஸோ குட். ஸோ இன்னுமே வந்து டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க ரெக்கார்டிங். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் அண்ட் ரீப்ளே பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பைத்தான் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து செலீனியம் ஐடி ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரம் பைத்தான்ல இருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம், பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், பைத்தான் இன்ஸ்டலேஷன்ஸ் பார்த்தோம், பைசார்ம் வந்து இன்ஸ்டலேஷன் பார்த்தோம் ஃபார் கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இது வரைக்கும் ஃபைனா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரெக்கார்டிங் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணதுல நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அந்த ஸ்கிரிப்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? இப்ப நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓவராலா உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ நம்ம இந்த பேஜ் உங்களுக்கு தெரியுதா, ஸ்கிரீன் தெரியறதா? சோ இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான தேவையான செலீனியம் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே நம்மளுக்கு சில எக்ஸ்போர்ட் ஆன உடனே நம்மளுக்கு சில எரர்ஸ் வந்தது. ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்றதுக்கு செலீனியம் பேக்கேஜஸ் இல்லாம இருந்தது. இங்க வந்து நம்ம செலீனியம் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ இது எப்பவுமே நீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு புது விண்டோல ஓபன் பண்ணணுமா இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விண்டோல ஓபன் பண்ணணுமான்னு உங்களுக்கு அங்க நோட்டிபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விண்டோலயே ஓபன் பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் விண்டோலயே வச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இங்க நீங்க எந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்திருக்கீங்களோ இங்க நான் வந்து டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாகின் பேஜ் டாட் பை அப்படின்னு கொடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபார் பைத்தான். இந்த ஸ்கிரிப்ட் வச்சு நான் உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு செலீனியம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரும். இங்கேயே உங்களுக்கு அன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இங்கேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் செலீனியம் பேக்கேஜ் அப்படின்னு வந்துடும். இல்ல அப்படின்னா இங்க நான் வந்து ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கேன், இங்க பாருங்க, பைத்தான் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா? இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது இந்த மாதிரி எரர் வந்துருச்சுன்னா இங்க வந்து நம்ம பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம இங்க பாருங்க, இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து சாம்பிளா டெஸ்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் அன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அப்புறமா நம்ம எந்த ப்ரௌசர்ல நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண போறோம் அதுக்காக வந்து நான் வந்து ஒரு குரோம் ப்ரௌசருக்கான கமாண்ட் வந்து எழுதிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, டு வெரிஃபை த லாகின் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிருக்கேன், டிரைவர் டாட் கெட். இது வந்து சில மெத்தட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் ப்ரௌசர் லான்ச் பண்ணணும்னா டிரைவர் டாட் கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் வந்து பாஸ் பண்றதுக்கு இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு. ஓகே, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வேலிடேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இங்க பாருங்க, வெரிஃபை வந்து நான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து அசர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வச்சு
இங்க பாருங்க. இங்க பாருங்க, அசெட் கமாண்ட் நான் இங்க போட்டிருக்கேன். இங்க ஜஸ்ட் நம்ம என்ன அசெட் பண்றோம்னா, நம்ம அந்த லாகின் பேஜ் ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் அந்த ஹோம் பேஜ்ல ஸ்ரீநாத் யூசர் நேம் அந்த நேம் வந்து வெரிஃபை பண்றோம். அந்த லாகின் ஹோம் பேஜ்ல அந்த நேம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்றோம். அதுதான் நம்மளுடைய அசர்ஷன் இங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் என்னன்னா, நான் வந்து URL என்டர் பண்றேன், யூசர் நேம் கொடுக்கறேன், பாஸ்வேர்ட் கொடுக்கறேன், கிளிக் பண்றேன். பட் எனக்கு வந்து ஒரு யூசரா லாகின் ஆயிடுச்சு. ஓகே, உள்ள லாகின் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு. அங்க போனதுக்கு அப்புறமா நான் ஏதாவது ஒண்ணு வெரிஃபை பண்ணணும்னா, இல்ல எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. பட் இதுல இதுல இந்த கண்டென்ட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் யூசர் நேம் அப்படின்னு சில அப்ளிகேஷன்ஸை நீங்க பார்த்திருக்கீங்க. வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு பார்த்திருக்கீங்க. நீங்க வந்து லாகின் ஆனது ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறமா வெல்கம் கெஸ்ட் வந்துடுச்சுன்னா என் ஸ்கிரிப்ட் பாஸ், இல்லைன்னா என் ஸ்கிரிப்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மளா வந்து எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே மேனுவல் டெஸ்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, லாகின் பண்றீங்க, உள்ள போவீங்க, மேனுவல் வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு இருக்கா இல்லையான்னு ஜஸ்ட் கண்ணுல பாப்பீங்க, கரெக்டா? பட் அதே வந்து நான் என்ன பண்றேன், அங்க வந்து வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு இருந்தா என் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் பண்ணு அப்படின்னு நானா சிஸ்டம்க்கு சொல்றேன். இங்க நான் என்ன பண்றேன், இங்க யூசர் ஸ்ரீநாத் அட்மின் அப்படின்னு இருக்காங்களா, லாகின் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் இருக்காங்களா அப்படின்னு நான் இந்த ஸ்கிரிப்ட்ல நான் சொல்ல வரேன். இதுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல சொல்றேன். அதே வந்து இங்க பாருங்க, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்னொரு கமாண்ட், இது வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கிறேன். அது என்ன சொல்லியிருக்கிறோம்னா, உள்ள லாகின் பண்றோம், லாகின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் வித்யா சக்தி அப்படின்னு டைட்டில் இருக்கும், கரெக்டா? சோ வித்யா சக்தி அப்படின்னு டைட்டில் இருந்தா மட்டும் என்னோட டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணு, இல்ல அப்படின்னா என்னோட டெஸ்ட் கேஸ் ஃபெயில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா சிஸ்டம்க்கு சொல்றோம். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் வந்து ஒன்னு பாஸ் பண்றோம், ஸ்ட்ரிங் 2 ஒன்னு பாஸ் பண்றோம். நான் என்ன என்னோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன, வித்யா சக்தி அப்படின்னு இருந்தா வந்து வித்யா சக்தியா இருந்தாலே என்னோட டெஸ்ட் கேஸ் பாஸ். பட் ஆனா இங்க என்ன பாஸ் ஆகுது, வித்யா சக்தி டாட் 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 இருக்கு. பட் என்னோட ஆக்சுவல் டெஸ்ட் கேஸ் என்ன, வித்யா சக்தி அப்படின்னு இருக்கணும். என்னோட டைட்டில் வித்யா சக்தி டாட் 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 இருக்க கூடாது. சோ இஃப் strings equal to string 2 print if both strings are equal இருந்தா எனக்கு பாஸ் பண்ணு, else எனக்கு இந்த இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் பண்ணு அப்படின்னு நான் இங்க சொல்ல வரேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? லாகின் பண்றோம், ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ், அசர்ஷன் கான்செப்ட், இஃப் எல்ஸ் கான்செப்ட். ஓகே, ஒன் மோர் திங், நம்ம வெயிட் கான்செப்ட் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெயிட் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து கிளிக் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து நம்மளுடைய அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் போய் கிளிக் பண்ணணும். அஸ் இன்கேஸ் வாட் எவர் என்ன பண்ணணுமோ அதோட பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன இங்க யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் கமெண்ட்ஸ். வெயிட்லயே வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வெயிட் கமெண்ட்ஸ் இருக்கு. இம்ப்ளிசிட் வெயிட்ஸ், எக்ஸ்பிளிசிட் வெயிட், ப்ரீவென்ட் வெயிட். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். இது வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட்னா பர்டிகுலர் கமெண்ட் மட்டும் தான் ஒரு எலமெண்ட்டை வந்து நான் பர்டிகுலர் டைம் வந்து வெயிட் பண்ணி கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக எக்ஸ்பிளிசிட் வெயிட் யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிசிட் வெயிட் வந்து ஓவராலா ஒவ்வொரு சினாரியோக்குமே வந்து ஒரு எலமெண்ட்டுக்குமே எனக்கு வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி போகணும் சொல்லிட்டு நான் கொடுக்கறது, அதுக்காக வந்து யூஸ் பண்ணது வந்து இம்ப்ளிசிட் வெயிட். ஃப்ளூயன்ட் வெயிட்னா ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு எனக்கு அந்த எலமெண்ட்டை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் சொல்லிட்டு அந்த அந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது வந்து ஃப்ளூயன்ட் வெயிட். இந்த 3 கான்செப்ட்ஸ்மே வந்துட்டு வெயிட்டிங் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு செலினியம்ல இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுங்க, எனக்கு பர்டிகுலர் டைம் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரம் இங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளா சிஸ்டம்க்கு சொல்றோம். ஸோ இங்க எல்லாமே வந்து நம்மளே ஆட்டோமேஷன் வழியா நம்ம பண்ணும்போது நம்மளே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளா சிஸ்டம்க்கு கொடுக்கணும், நம்மளா கொடுக்கணும். இங்க பாருங்க,
இதுக்குதான் வந்து ஒரு மெத்தட்ஸ் ஒரு கமெண்ட்ஸுமே வந்து நம்மளதான் வந்து சிஸ்டம்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கான இது இப்ப வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்டிங் எல்லாமே கிளியர். ஸோ யாராவது வந்து நீங்களும் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து செலினியம் ஐடியில ஒரு ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜஸ்ட் வேலிடேட் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரிப்ட் வேலிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து ஸ்கிரிப்ட் வேலிடேஷன்னா இங்க ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இங்கேயே வந்து வேலிடேட் பண்றது. நான் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படின்றதுக்காக. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் வேலிடேஷனும் இல்லாம ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரிப்போர்ட்டிங் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபார் வேலிடேஷனுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டிங் வந்து பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கிரிப்ட் இப்ப நம்ம வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது எக்ஸிக்யூட் பண்ணி இதுக்கு வந்து எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எப்படி ஆட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து இங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லாகின் பேஜுக்கே வந்துட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டு வேலிடேஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க ரன் பண்றேன். ஸோ இப்போ டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாகின் பேஜ் இருக்குதுல, இந்த ஸ்கிரிப்டை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க நீங்க பாருங்க கீழே வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த லாகின் பேஜ் வருது வந்து இதுல தெரியல. பட் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. test.apido.com 90 ஓபன் ஆயிடுச்சு. யூசர் நேம் என்டர் ஆயிடுச்சு, பாஸ்வேர்ட் என்டர் ஆயிடுச்சு. அண்ட் தென் கிளிக்கிங் லாகின் we are getting messages login successful and it's verifying user name as Srinath admin. வெரிஃபை ஆயிட்டு வெளியே வந்துருச்சு. இங்க பாருங்க அப்ளிகேஷன் லாக்ட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிரிண்ட் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். சிஸ்டம்க்கு நானா சொல்லியிருக்கேன் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில எரர் கோட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் 200 இட்ஸ் 200 கோட்ஸ்னா ஓகே. நீங்களும் வந்து போயிட்டு வாட் ஆர் ஆல் த ஸ்டேட்டஸ் கோட்ஸ் HTTP கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கூகுள் சர்ச் போய் பாருங்க என்னென்ன கோட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சில கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். 200 கோட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 200 கோட் வந்துருச்சுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 202 அக்செப்டட் நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் கோடுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌசரோடைய ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் ரிப்ளை வந்துட்டு நமக்கு கரெக்டா வந்துட்டு அது எடுத்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணிருக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். அதுதான் வந்து 200 கோடு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி இது மெயினா எதுக்காகனா எரர் வருது டீபக் பண்ணணும்ல. இப்ப நம்மளே தானே பண்ணணும். ஸோ அப்ப வந்துட்டு என்ன எரர் கோடு வந்திருக்கு, எந்த ரிலேட்டடா நம்ம போனாதானே நமக்கு தெரிஞ்சிருந்தா தானே நம்மளால போயிட்டு செக் பண்ண முடியும். ஸோ மெயினா அந்த பர்பஸ்க்காக தான் நம்மளுடைய எரர் கோடு வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 300 சீரியஸ்ல இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ரீடைரக்ஷன். நம்ம வந்துட்டு என்ன யூஆர்எல் பாஸ் பண்றோமோ அதுக்கு வந்துட்டு ப்ராப்பரா பேக் எண்ட்ல இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் கோட் கரெக்டா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். அதுல வந்துட்டு 304 இப்படி 304 எரர் கோட் வந்து நாட் மாடிஃபை. நம்ம கொடுத்திருந்த யூஆர்எலுக்கு அது ப்ராப்பரா வந்துட்டு எதுவுமே எடுத்துட்டு வராத, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் வராத சொல்லிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் கோட் சொல்லும். நெக்ஸ்ட் வந்துட்டு 400 சீரிஸ் எரர் கோட் இருக்கு. இதுல வந்துட்டு 400 எரர் கோட் வந்துட்டு நம்ம கொடுத்திருக்கிற யூஆர்எல் ரெக்வெஸ்ட் உடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பேட் ரெக்வெஸ்டா இருக்கும். அன்ஆத்தரைஸ்டா இருக்காது. 401 வந்து அன்ஆத்தரைஸ்டா இருக்காது அந்த எரர் கோடு. நெக்ஸ்ட் வந்துட்டு 403 ஃபார் பிட்ன்னு சொல்லிட்டு அந்த எரர் கோட் ஸ்டேட்டஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் எரர் கோட் டைப்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க எக்ஸாக்டா மோஸ்ட்லி வந்து 200 வரும், 404 வரும், 500 சீரிஸ்ல வரும். இது எல்லாமே 501 எரர் கோடு.
404 தான் மெயினா வந்துட்டு நமக்கு அடிக்கடி வர்றதே வந்து நாட் ஃபவுண்ட். நம்ம குடுக்குற யூஆர்எல் ரெக்வெஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா வந்துட்டு அவங்க அந்த பேக் எண்ட்ல போயிட்டு கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் ஆகல. சோ அதனால வந்துட்டு நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு எரர் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு 500 சீரிஸ் எரர் கோட்ஸ். இதுல வந்துட்டு 500 வந்துட்டு இன்டர்னல் சர்வர் எரர். இன்டர்னலா நம்ம சர்வரே வந்து ஃபெயில் ஆயிருக்கும். சோ அதனால வந்து நம்ம குடுக்குற ரெஸ்பான்ஸ் கோட் வந்துட்டு ப்ராப்பரா வராது. சோ அதுக்காக வந்துட்டு அந்த எரர் கோட் வரும் 500. நெக்ஸ்ட் வந்துட்டு 502 பேட் கேட்வே. நம்ம வந்துட்டு ஒரு கேட்வே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு கேட்வேல வந்து நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து 502. நெக்ஸ்ட் வந்துட்டு 503 இருக்கு. இது வந்து எதுக்காகனா வந்து சர்வீஸ் அன்அவைலபிள். நம்ம குடுத்திருக்கிற அந்த யூஆர்எல்ல நம்மளுடைய சர்வீஸ் வந்துட்டு அன்அவைலபிளா இருக்கு சொல்லிட்டு அதுக்காக நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கோட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கேட்வே டைம் அவுட். இந்த கேட்வே டைம் அவுட் எதுக்காகனா 504 எரர் கோடு. 504 கேட்வே டைம் அவுட். நம்ம வந்து டைம் அவுட் நம்ம கொடுத்திருக்க யூஆர்எல் ரெஸ்பான்ஸ் திரும்ப நமக்கு வர்றதுக்கு வந்துட்டு டைம் அவுட் ஆகுது. ஸோ ப்ராப்பரா வந்துட்டு டைம் இல்ல. அந்த பர்பஸ்க்காக நம்ம குடுக்கறதா வந்துட்டு இந்த எரர் கோட் லிஸ்ட் எல்லாமே. ஸ்டேட்டஸ் கோடு எல்லாமே நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயினா எதுக்காகனா என்ன ரீசன்க்காக அது வந்திருக்கு. ஸோ ஈஸியா நம்ம போயிட்டு டிபெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் கோட்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப வந்து ஒரு வேலிட் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். அது பாஸ் ஆயிட்டு ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ஃபெயில் ஆயிருக்கு, பாஸ் ஆயிருக்கு. நம்ம இங்க ரன் பண்ணதுனால முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? பட் வந்துட்டு நான் இத்தனை ஸ்கிரிப்ட் தான் ரன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வந்துட்டு நான் இன்னைக்கு ரன் பண்ணியிருக்கிறேன். நான் இப்ப பார்த்துட்டேன். பட் வந்துட்டு நான் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதானே வந்துட்டு நான் இந்த ஸ்கிரிப்ட் இந்த டைமுக்கு நான் எவ்வளவு டைமுக்குள்ள நான் முடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சப்மிட் சேவ் பண்ணி வச்சாதான் எனக்கு வந்துட்டு வெரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் ஜெனரேஷன், ஸ்கிரீன்ஷாட் எப்படி ஃபெயில் ஆயிருக்கு சொல்லிட்டு நான் ஒரு வெரிஃபை பண்ணணும். அப்ப ஸ்கிரீன்ஷாட் இருந்தாதான் எனக்கு பர்டிகுலர் பேஜ்ல வந்துட்டு இந்த எலமெண்ட் வந்துட்டு கிளிக் ஆகல, இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு சொல்லிட்டு என்னால வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த செலினியம் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் ஸ்கிரீன்ஷாட் வேணுமோ அங்க வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுங்க, எடுத்துட்டு வாங்க. அதுலயே வந்துட்டு நிறைய எனக்கு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் தான் எடுக்கணுமா, எல்லாம் ஃபுல் பேஜுமே எனக்கு வேணுமா, இல்ல அந்த என்டையர் வெப்சைட்ஸ்லயே எனக்கு அந்த ஹோல் பேஜ்லயுமே எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே வேணுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபியூ டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்ஸா எப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் ஜெனரேஷன் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம கிட்ட இந்த லாகின் ஸ்கிரிப்ட் ஒண்ணு வச்சு நம்ம இன்னைக்கு டெமோ செஷன் வந்து பார்க்கறோம். கரெக்டா? இந்த லாகின் செஷன் ஒண்ணு வச்சு நம்ம வந்து இங்கேயே வந்து வேலிடேட் பண்றோம். இங்கேயே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு, ஃபைன்பா, எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு என்னோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு போயிடலாம். பட் இதே வந்து கண்டினியூஸா ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இதே வந்து ஈச் அண்ட் எவ்ரி பில்டு வரும்போது ரீடெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 சினாரியோஸ் இருக்கு. 10 சினாரியோஸ்ல நம்ம லாகின் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ப்ரையாரிட்டி டெஸ்ட் கேசஸ் ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஃபைன், முடிஞ்சிருச்சு. மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்னாச்சு, எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா? ரிக்ரெஷன் டெஸ்டிங் கான்செப்ட் இங்க திருப்பி நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரீடெஸ்டிங் அண்ட் ரிக்ரெஷன் டெஸ்டிங். இப்ப 10 டெஸ்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா 10 டெஸ்ட் கேஸுமே ஒன்னொன்னு, இப்ப இது ஒரு ஸ்கிரிப்ட், இது ஒரு ஸ்கிரிப்ட், இது ஒரு ஸ்கிரிப்ட். இங்க நம்மளுக்கு 3 ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணிட்டேன்ப்பா, ஓகே பாஸ் ஆயிடுச்சு. செகண்டும் வேலிடேட் பண்றேன், பாஸ் ஆயிடுச்சு. தேர்டும் வேலிடேட் பண்ணேன், பாஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு இப்போ நான் வந்து இந்த 3த்துக்குமே நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பணும் ஃபார் டு மை மேனேஜர், யாருக்காவது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். இப்ப நான் 3 ஸ்கிரிப்டுமே நான் பண்ணிட்டேன் சார், எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் த ப்ரூஃப்? இது எப்படி நீங்க வந்து எடுப்பீங்க? நீங்க யூஸ்வலா ஸ்கிரீன்ஷாட் வச்சுதான் எடுக்கணும். கரெக்டா? பட் ஆனா இந்த பர்டிகுலரோட அப்ளிகேஷன்ல ஒரு 10 டெஸ்ட் கேஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் இதுல வந்து ஒரு 2 டெஸ்ட் கேஸ் ஆவது ஃபெயில் ஆயிருக்கலாம், மொத்த 8 டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிருக்கலாம். சோ அதுல ஓவரால் டெஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன் கான்செப்ட் வந்து அங்கதான் நம்மளுக்கு வருது. இப்ப 10 டெஸ்ட் கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஓவரால் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து நான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி
நான் வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் மை எக்ஸிகியூஷன் ரிப்போர்ட் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேஷன் மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது இதுல இங்க பாருங்க, நான் வந்து இன்னைக்கு 10 டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். அதுல 8 பாஸ் ஆயிருக்கு, 2 ஃபெயில் ஆயிருக்கு. அந்த 2 வந்து லோ ப்ரையாரிட்டி டெஸ்ட் கேசஸா இருக்கலாம், ஹை ப்ரையாரிட்டி டெஸ்ட் கேசஸா இருக்கலாம். ஹை ப்ரையாரிட்டி டெஸ்ட் கேசஸ்னா என்ன பண்ணணும்? இமீடியட்டா அதுக்கு வந்து பில்டு டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பில்டு வாங்கிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணணும். தெரியுறதா? சோ பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வச்சுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இங்க பாருங்க, ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இங்க பிரேக் ஆயிருக்கு. இது வந்து நீங்க திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தா நான் இந்த 2 டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆன டெஸ்ட் கேஸ் திருப்பி ரீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ ஈச் டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் போதுமே நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இந்த ரிப்போர்ட்டிங்னா எதுக்கு, இங்க வந்து நம்ம வந்து இது வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க முடியாது, ஜஸ்ட் வேலிடேஷன் வச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம ரிப்போர்ட்டிங் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிப்போர்ட்டிங் இப்ப எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றது, ரிப்போர்ட் எப்படி ஜெனரேட் ஆகுறது, அந்த அந்த ரிப்போர்ட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஃபீச்சர்ஸும் வந்து நம்ம இப்ப பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டு எப்படி ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க எதுக்கு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ்னா நம்மளுக்கு பாஸ் ஆன் வந்துரும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்ட் வந்து நான் தப்பா கொடுக்குறேன். ஓகே, அப்ப நம்மளுக்கு மேனுவலா பண்ணும்போது என்ன வரும்? பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? சோ அதுவே நம்மளுக்கு இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அனு வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். எடுத்துட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது இதனால நம்மளோட டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு, நீங்க பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றோம். ஓகே, இப்ப வந்துட்டு நாங்க ஆல்ரெடி லாகின் பேஜ்க்கு உங்களுக்கு வியூ பண்ணியிருந்திருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். அதுல வந்துட்டு யூசர் நேம் அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் இன்கேஸ் வந்து கிளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்தந்த எல்லாம் அந்தந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாகின் பேஜ் எடுத்துட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ் பண்றீங்க, பாஸ்வேர்ட் பாஸ் பண்றீங்க, லாகின் பட்டன். ஸோ இப்போ நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் லாகின் பண்ணிருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த பேஜ் வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லி நான் இதுல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ப யூஸ் பண்ணணும்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த மெத்தட் நான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்க ஜஸ்ட் டிரைவர் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் சேவ் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரீன்ஷாட், இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த மெத்தட்குள்ள நீங்க வந்துட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். பட் என்ன நமக்கு ஒரு இது லாகின் பேஜுக்கு தான் எடுத்திருக்கு, இது நமக்கு ஒரு அனலைஸ் வேணும்ல, இதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எந்த பேஜ்க்கு எடுக்கிறோமோ அந்த பேஜோடைய நேமும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த பேஜ்க்காக நம்ம எடுக்கிறோம் சொல்லிட்டு. ஸோ அப்ப நான் இங்க என்ன கொடுத்துருக்கிறேன், சேவ் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரீன்ஷாட், இங்க வந்து லாகின் பேஜ் டாட் பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் பேஜ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஹோம் பேஜ் வந்திருக்கணும்ல, அந்த ஹோம் பேஜுக்குள்ள வந்து நான் ரீச் ஆகி நேவிகேட் பண்ணிட்டேனா, அதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் இங்க டிரைவர் டாட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ் எனக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சொல்லி நான் இங்க டைப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்னு வந்துட்டு டைரக்டா எனக்கு அந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணி என்னுடைய பேக்கேஜ் அந்த இதுலயே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அதுதான் வந்து சேவ் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரீன்ஷாட் மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து கெட் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரீன்ஷாட் ஆஸ் ஃபைல், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் நான் வந்துட்டு ஃபோல்டர் பாஸ் பண்றேன், அதனுடைய பார்த்து பாஸ் பண்றேன், அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு என் ஸ்கிரீன்ஷாட்லாம் சேவ் ஆகணும், அதுக்காக வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்றோம்.
ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு எது பாசிபிளோ அது வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைம்க்கு எது அந்த அப்ளிகேஷனுக்கு கரெக்டா இருக்குமோ அதை நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்க உங்களுக்கு ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எப்படி சேவ் பண்ணணும், டைரக்டா ஒரு அந்த பேஜ்லயே அந்த வெளியிலேயே வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எப்படி சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபோல்டருக்குள்ள நான் சேவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க போயிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இந்த பேக்கேஜ் ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ணிட்டு ஒரு டைரக்டரி இருக்கு பாருங்க. அந்த டைரக்டரி கிளிக் பண்ணிட்டு இங்க நான் ஸ்கிரீன்ஷாட் சொல்லிட்டு நேம் கொடுத்தா ஃபோல்டர் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ள என்னுடைய ஹோம் பேஜ் சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் சேவ் பண்ண சொல்லி நான் இங்க கால் பண்ணியிருக்கிறேன். இங்க பாருங்க. இந்த எக்ஸாக்ட்டா இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்குள்ள ஹோம் பேஜ் அண்டர்ஸ்கோர் பிஎன்ஜி சொல்லிட்டு எனக்கு சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த பாத் ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்க நான் இப்ப ரன் பண்றேன். சேவ் ஆகும். ஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து வியூ பண்றேன். நான் இங்க பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல குடுத்துருக்கல ஸ்கிரீன்ஷாட் அண்டர்ஸ்கோர். இங்க போயிட்டு நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ட ஓப்பன் பண்ணனா, என்னுடைய ஹோம் பேஜ் நான் ஹோம் பேஜ் தான் ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகுறதுக்காக நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஹோம் பேஜோடயே எனக்கு ஹோம் பேஜ்க்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் இங்க வியூ ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரூஃப். தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்க பாருங்க. நான் அதே மாரி வந்து நமக்கு எந்த பேஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்ட வந்து டேக் பண்ண சொல்லி அங்க மெத்தட் கால் பண்றோமோ, அந்த அந்த இடத்தெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து வேலிட் கேஸஸ்க்கு நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபெயில்டு கேஸ்க்குமே வந்துட்டு அந்த இடத்துல நான் இப்ப பாஸ்வேர்ட வந்துட்டு இல்லன்னா இந்த நேம்லயே வந்துட்டு இங்க பாருங்க. நான் யூசர் நேம் வந்து அசெட்ஸ்ல குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இங்க இங்க பாஸ்வேர்ட் பாருங்க. நான் பாஸ்வேர்ட வந்துட்டு நான் தப்பா இங்க என்டர் பண்றேன். ஸோ தப்பா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து லாகின் ஆயிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகக்கூடாது. ஸ்கிரிப்ட் ஸ்டாப் ஆகணும். இப்ப அந்த மாரி ரன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இத வந்து ஃபோல்டர்ல எனக்கு சேவ் ஆகணும்னா நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த மெத்தட கால் பண்ணணும். இல்ல எனக்கு ஃபோல்டர்ல வேணாம், இங்க பாருங்க நான் டைரக்ட்டா எனக்கு இங்கேயே வந்துட்டு கிளிக் பண்ணணும்னா, ஹோம் பேஜ் இங்க கிளிக் ஆகும். லாகின் பேஜ் இங்க கிளிக் ஆகும். வெரிஃபை ஆயிருக்கும். இப்போ ஒன் செகண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஒன் செகண்ட் கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணேன். கிளாஸ் வந்து மாத்தி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன்.
இங்க பாருங்க ஸ்கிரிப்ட் வந்துட்டு நான் பாஸ்வேர்ட் தப்பா குடுத்திருக்கேன். ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில் ஆனதுக்கும் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் எடுக்க சொல்லி நம்ம இங்க எழுதியிருப்போம். இந்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? பாஸ்ட்ன்னு வந்துருச்சு. இப்ப பாருங்க ஃபெயில்னு வந்துருச்சு. இங்க வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க இந்த பாத்துல போயிட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் ஃபெயில்டு. இங்கேயே வந்துட்டு இங்க ஃபெயில் ஆயி ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. லோட் ஆகி வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலி என்ன ரீசன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து டைம் எதுக்கு அந்த வெயிட் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, இங்க தான் மெயினா உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. ரியல் டைம்ல. இங்க வந்துட்டு அந்த லோட் ஆகுறதுக்கு டைம் கொஞ்ச நேரம் எடுத்துக்குது. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்க இன்வாலிட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும், இன்னும் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அந்த வேலிடேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். அதையுமே இங்க ஸ்கிரீன்ஷாட்டோட அந்த இன்வாலிட் யூசர் நேமோட இந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஆட் ஆயிட்டு எடுக்கும் ஸ்கிரீன்ஷாட். ஸோ இங்க யூசர் நேம் கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் ஆக்சுவலா நான் தப்பா கொடுத்துருக்கேன். இங்க மெசேஜ் வந்து வந்திருக்கணும். இன்வேலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்திருக்கணும். பட் அந்த மெசேஜ் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்ப என்ன பண்றோம்? அந்த மெசேஜ் வரதுக்குமே அண்ட் எரர் வர ஸ்கிரீன்ஷாட்டுக்கு நடுவுல நம்ம வந்து வெயிட் கமாண்ட் வந்து டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப அந்த கமாண்ட் வந்து அங்க போடுறோம். இங்க பாருங்க அந்த லாகின் பேஜ் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் அந்த ரெண்டு நடுவுல நம்ம எந்த கமாண்டும் எந்த டைமும் நம்ம கொடுக்கல. சோ இப்போ வந்து டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துருக்கோம். இப்போ டைம் டாட் ஸ்லீப் 8 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க. ஆக்சுவலா இதுவும் ஃபெயில்கான டெஸ்ட் கேஸ் தான். பட் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இன்னொரு வாட்டி ரன் பண்றோம் வித் டைம் கமெண்ட் வச்சு. ஆக்சுவலி இன்கேஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் நம்ம இன்னும் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா எந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணா அந்த ஸ்கிரீன்ஷாட் வருது சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம தான் வந்து டைம் அதுக்கேத்த மாதிரி நம்ம வெயிட் டைம் கொடுக்கணும். ஸோ இப்பயுமே பாருங்க அது டைம் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த இன்வாலிட் மெசேஜ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு இது நெக்ஸ்ட் சினாரியோலஸ் கூட அந்த அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல கூட உங்களுக்கு அந்த வேலிடேஷன் ஃபெயில்டு வேலிடேஷன் எக்ஸாக்டா என்ன கேஸ்க்கோ அந்த மெசேஜோட உங்களுக்கு வியூ பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெயில்டு கேசஸ்க்கு எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், பாசிட்டிவ் கேசஸ்க்கு எப்படி ஒரு வேலிட் சினாரியோக்கு வந்து எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும்ல. சோ அது எப்படி பண்ணணும்னா, நம்ம ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு HTML ரிப்போர்ட் சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண போறோம். நிறைய ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண போறோம். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் HTML ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும்னா நம்ம பைத்தான்ல நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பைடெஸ்ட் ஃபிளாக்ஸ் சொல்லிட்டு நிறைய ஃபிளாக்ஸ் இருக்கு. சோ அதுக்கான ஜார் ஃபைல்ஸ் நம்ம ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண முடியும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க எங்க கீழே பாருங்க டெர்மினல் சொல்லிட்டு இருக்குங்களா? இந்த டெர்மினல்குள்ள போயிட்டீங்கன்னா நம்மளோட இங்க இருந்து நம்ம ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க டைரக்டா அங்க ரன் அந்த பட்டன் இருக்குல்ல அதை வச்சு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க டெர்மினல்குள்ள போயிட்டு பாத் இது எக்ஸாக்ட்டா என்னோட ஃபோல்டர் பேக்கேஜ்க்குள்ள எந்த கிளாஸ் ரன் பண்ணணுமோ அந்த கிளாஸ் பேக்கேஜ்க்குள்ள நான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இதுல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பைடெஸ்ட் HTML இதுதான் வந்துட்டு நான் HTML ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஜார் ஃபைல். இதை ஜஸ்ட் நான் என்டர் பண்ணனா
test -html. இங்க வந்து இந்த ஜார் ஃபைல் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இன்ஸ்டால் ஆகல. நீங்க போயிட்டு அதே மாதிரி pytest -html சொல்லிட்டு அந்த ஜார் ஃபைல் நேம் டைப் பண்ணீங்கனாலே அது இன்ஸ்டால் ஆகும். ஒண்ணு டைரக்ட்டா இங்க டெர்மினல்ல வந்து டைரக்ட்லியே நீங்க டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு வே எப்படி பண்ணணும்னா, இங்க போயிட்டு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்க்குள்ள நீங்க பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. ஃபைல் இந்த செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு கோ டு ஃபைல் நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தான் ப்ராஜெக்ட் நேம் நம்மளுடைய பைத்தான் ப்ராஜெக்ட் நேம் இதுல இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. நான் NM ஆட்டோமேஷன் கிளாஸ்ல பைத்தான் இன்டரப்டர் இதுல போனீங்கன்னா இங்க ஆட் சிம்பல் இருக்கு பாருங்க. இந்த ஆட் சிம்பல்குள்ள போனீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க டைப் பண்ணணும். நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதை டைப் பண்ணணும். pytest. நீங்க இந்த பேக்கேஜை வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து ரிப்போர்ட்டே ஜென்ரேட் ஆகும். நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அதனால அது வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் வருது. நீங்க pytest -html இங்க வந்திருக்கு பாருங்க. pytest -html கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சோ நான் அகைன் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன் கேஸ் நியூ வெர்ஷன்ஸ் ஏதாவது அப்டேட் ஆயிருக்குனால அது அப்டேட் ஆகும். அங்க பாருங்க லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. பேக்கேஜ் pytest -html installed successfully. சோ இங்க அது பண்ணதுக்கு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் 2 வேலயே நம்ம வந்து ஒன்னு டெர்மினல் வழியாவும் நம்ம அந்த டைரக்டரி நேம் டைப் பண்ணி அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப இங்க வந்துட்டு நிறைய கிளாஸஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு எந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம சொன்னாதானே அது வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ல ஜென்ரேட் ஆகணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா இதுல வந்துட்டு இங்க டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் சொல்லிட்டு அந்த நேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ல நம்ம அந்த நேம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இல்ல நார்மலா இங்க பாருங்க டேக் ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகாது. இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். சோ அப்ப நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் அந்த கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் வந்து இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ரிப்போர்ட்ல வந்துட்டு ஜென்ரேட் ஆயிட்டு நமக்கு அந்த ரிசல்ட் வருமே. சோ கிளாஸ் நேம் should be started with test underscore கிளாஸ் நேம் அண்ட் ஆல்சோ இந்த நம்ம மெத்தட் கால் பண்றோம்ல, இந்த ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் கால் பண்றோம்ல டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் வெரிஃபை லாகின், இந்த டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் இருந்தா மட்டும்தான் ஸ்கிரிப்ட் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இந்த பைத்தான் ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் தான் நமக்கு ரிப்போர்ட் கொண்டு வருமே. சோ நீங்க ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போறீங்கன்னா அந்த கிளாஸ் நேம் should be started with test underscore and the method name should be started with test underscore verify login page verify add scenario. இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் சினாரியோஸ் நீங்க கொடுக்க போறீங்கன்னா சோ அந்த பிஃபோர் அந்த மெத்தட் நேம் வந்துட்டு டெஸ்ட் அண்டர்ஸ்கோர்ல தான் ஸ்டார்ட் ஆகணுமே. ஓகேங்களா? சோ அது மெயின் கான்செப்ட். நான் இப்போ வந்து டெஸ்ட் லாகின் பேஜ் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிளாஸை வந்துட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? நான் இப்போ இங்க டெர்மினல்ல எக்ஸிக்யூட் பண்றேன். இது எக்ஸிக்யூட் பண்ணறதுக்கு வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்துட்டு பைத்தான் கிளாஸ்ல நீங்க போனீங்கனாலே இப்ப எனக்கு அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா
பைத்தான் பைடெஸ்ட் -l சொல்லிட்டு போட்டீங்கன்னா அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அதுல பைத்தான் பைடெஸ்ட் -v கொடுத்துறீங்கன்னா வெர்போஸ் இது வந்து எதுக்காகனா எனக்கு வந்துட்டு ஒன்லி ஒன் பர்டிகுலர் டெஸ்ட் மெத்தட் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பைடெஸ்ட் -v இந்த மெத்தட் எதுக்காகனா எனக்கு ஒன்லி ஒன் பர்டிகுலர் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. சோ நான் அதுல வந்து 2-3 மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். சோ அதனால வந்து 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலி எதுக்காகனா உங்களுக்கு அடுத்த சினாரியோ சொல்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சுட்டு இருந்தேன். அட் a டைம்ல வந்துட்டு எப்படி ஒரு மல்டிபிள் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், பேரலல் ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அந்த லாகின் பேஜ்ல வந்துட்டு ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து இதுல வந்துட்டு நான் இப்ப டெஸ்ட் -v கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட் கிளாஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண அதுல வந்து நான் 3 கிளாஸஸ் அந்த 3 டெஃபினேஷன் டெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து நான் கால் பண்ணியிருக்கிறேன். அதனால அது 3 டைம்ஸ்மே அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு வருது. இங்க பாருங்க 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ரன் பண்றப்பே வந்து கலெக்டட் 3 ஐட்டம்ஸ். சோ இங்க வந்திருக்கு பாருங்க. இது கலெக்டட் 3 ஐட்டம்ஸ். சோ 3 டைம்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பாஸ்ட் சொல்லிட்டு இங்க 3 டைமே எனக்கு ஸ்கிரிப்ட் பாஸ் ஆயிட்டு ரிப்போர்ட் வந்து இங்க வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் வந்துட்டு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் எனக்கு ரிப்போர்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாஸ் அண்ட் ஃபெயில் ரிப்போர்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கமாண்ட் வந்து நம்ம கால் பண்ணணும். பைடெஸ்ட் -r கேபிட்டல் A -html இது வந்து நான் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் இதுக்கு முன்னாடி காட்டுறது வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ரிப்போர்ட்டும் வேணும் அந்த ஸ்கிரிப்ட்ல வித் பாஸ் ஃபெயில் எல்லாமே கலந்த மாதிரி எனக்கு வேணும் சொல்லிட்டு நான் அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கமாண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க பைடெஸ்ட் -ra ஸ்பேஸ் -html ஈக்குவல்ட் எனக்கு வந்துட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகணும்ல. சோ இது வந்து எனி நேம் நீங்க வந்துட்டு என்ன நேம் கொடுத்தாலும் ஃபைன். எனக்கு வந்துட்டு ரிப்போர்ட் டாட் HTML சொல்லிட்டு எனக்கு சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? சோ நான் இப்ப இந்த கமாண்ட வந்து நான் ரன் பண்றேன். அகைன் இந்த 3 கிளாஸஸ்மே எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் வியூ பண்ணலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம். அடுத்த கிளாஸ் ரன் ஆகுது. நம்ம மல்டிபிள் ஸ்கிரிப்ட் எப்படின்னா இந்த கான்செப்ட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணணுமே. ஒன்லி ஒன் டெஃபினேஷன் அந்த மெத்தட் டெஸ்ட் மெத்தட் ஒன்லி ஒன் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்கிரிப்டோட ஸ்டாப் ஆயிருக்கும். பட் இங்க உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் காட்டுறதுக்காக வந்துட்டு நான் மல்டிபிள் ஸ்கிரிப்ட் அதுல வந்துட்டு நான் கால் பண்ணிருக்கேன். சோ அந்த பேக்கேஜ்ல அந்த பேக்கேஜ்க்குள்ள எத்தனை டெஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரும். நீங்க வந்து ஒன்லி ஒன் பர்டிகுலர் டெஸ்ட் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம அந்த டெர்மினலுக்குள்ள பர்டிகுலர் பேக்கேஜ்க்குள்ள போயிட்டு எனக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கிளாஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இது உங்களுக்கு ஓவராலா வந்துட்டு ஒரு 3 மெத்தட்ஸ் கம்பைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் எத்தனை பாஸ் ஆயிருக்கு எத்தனை ஃபெயில் ஆயிருக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் காட்டுறதுக்காக அட் a டைம்ல 3 டெஸ்ட் கிளாஸஸ்மே எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஃபினிஷ் ஆயிருக்கு. ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 3மே நான் 3 பாஸ் பண்ணிருக்கேன் 3மே பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இங்க வந்துட்டு நான் இங்க ஃபோல்டர்லயுமே என்னுடைய ரிப்போர்ட் நேம் ஜெனரேட் ஆயிருக்கும். ரிப்போர்ட் டாட் HTML இது எல்லாமே ஜெனரேட் ஆயிருக்கும்.
நம்ம இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்ல வந்து எத்தனை பாஸ் ஆயிருக்கு, எத்தனை ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம டீடைலா செக் பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்து பிரேக் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட் ஸ்கிரிப்ட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். இப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸிக்யூட் பண்ண ரிப்போர்ட்ல எப்படி வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் வியூ பண்ணணும், அதனோட டீடைல்ஸ் எல்லாமே வியூ பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ நான் குடுத்திருந்த நேம் என்ன குடுத்திருக்கேன், report.html. ஸோ இங்க பாருங்க, இங்க இத வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண ரிப்போர்ட்ஸ். இப்போ வந்து கரண்ட்டா இருக்கிறது report.html. இத ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் போயிட்டு, ப்ரௌசர்ல என்ன ப்ரௌசர்ல வந்து வியூ பண்ணணும். இங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நமக்கு ரிப்போர்ட் வியூ ஆகும். இதுல வந்துட்டு என்ன டேட்ல, என்ன டைமிங்ல நம்ம ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் இந்த என்விரான்மென்ட்ல என்னென்ன பைத்தான் என்ன வெர்ஷன், விண்டோ வெர்ஷன்ஸ், பேக்கேஜஸ் என்னென்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பிளக்கின்ஸ், HTML, மெட்டாடேட்டா, எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி என்னென்ன பிளக்கின்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து வியூ ஆகும். அந்த டீடைலோட. தென் சம்மரி. இதுல வந்துட்டு எத்தனை டெஸ்ட் வந்து எடுத்திருக்கிறோம். எவ்வளோ டைமுக்கு ரன் ஆகி முடிஞ்சதற்கு. இங்க வந்து 3 டெஸ்ட் கேஸஸ் ரன் ஆயிருக்குது. எவ்வளோ டைமிங் வந்து எடுத்திருக்கு. 1 மினிட் 18 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க ஃபெயில்டு. நான் இப்ப அதுல ஃபெயில்டு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருந்ததுன்னா இங்க வந்துட்டு ஃபெயில்ல வந்துட்டு ரிசல்ட் வந்திருக்கும். நான் குடுத்திருக்கிற 3 டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிருக்கு. ஸோ பாஸ் எத்தனை ஆயிருக்கு, ஸ்கிரிப்ட் எத்தனை இருக்கு, எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியர் ஆயிருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் பாஸ் இந்த மாதிரி எல்லா டீடைலுமே இது வந்து என்டையரா எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதுல ரிசல்ட்ல போயிட்டு பாஸ்ட் இந்த மெத்தட் இங்க பாருங்க வித் என்ன மெத்தடோட நான் வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன் அந்த மெத்தடோட வரும். அந்த மெத்தட கிளிக் பண்ணனா இங்க பாருங்க. ஸோ அதுல என்ன இன்புட் என்ன அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லாக்ட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு நான் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி மல்டிபிள் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி 3 டெஸ்ட் கேஸ் வந்து அட் எ டைம்ல பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து வியூ ஆகும். இங்க வந்து நம்ம 3 டெஸ்ட் கேசஸ் தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க பாருங்களேன் எவ்வளவு நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஜஸ்ட் 26 செகண்ட்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க, இப்போ ஒன்லி நம்ம 3 டெஸ்ட் கேசஸ் 3 சினாரியோஸ் அட் எ டைம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். சிங்கிள் டெஸ்டும் பண்ணலாம், மல்டிபிள் டெஸ்டும் பண்ணலாம், ரிப்போர்ட் எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு 100 டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம அதுல நம்மளுக்கு போத் பாஸ்ட் லிஸ்டும் வந்துடும், ஃபெயில்டு லிஸ்டும் வந்துடும். சோ நம்ம வந்து எப்பப்பெல்லாம் பர்டிகுலர் அட் எ டைம் மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றோமோ தட் வி கேன் கால் இட் அஸ் டெஸ்ட் சூட் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டோமேஷன்ல. டெஸ்ட் சூட்னா எல்லா மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் ரன் அட் எ டைம், அது வந்து டெஸ்ட் சூட் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் டெஸ்ட் ரன் பண்றது சிங்கிள் எக்ஸிகியூஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து டெஸ்ட் சூட்டுக்கும் சிங்கிள் எக்ஸிகியூஷனுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வந்து வியூ ஆகும். மெயினா வந்துட்டு HTML ரிப்போர்ட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இது வந்து அந்த ஓவராலா நம்ம ரன் பண்ண அந்த டெஸ்ட் சினாரியோஸ் லிஸ்ட் வந்து என்டையரா வந்துட்டு நமக்கு டீடைலா வந்துட்டு வியூ பண்ணும். இப்போ இதே வந்து நம்ம வந்து இங்க வந்து ஓன்லி ஒரு யூசர் நேம் அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் வச்சு நம்ம ரன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஒரு 100 டெஸ்ட் கேசஸ், ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் கேஸ்க்கும் ஒரே டேட்டா இருக்காது இல்லையா எப்பவுமே. நான் வந்து இப்போ நீங்க டேட்டான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லயுமே சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இன்புட் ஃபீல்டுல நம்ம என்ன மாதிரி டேட்டா என்டர் பண்றோம், இங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கிற டேட்டா நம்மளோட ஸ்கிரிப்ட்ல. சாரி, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஷேர் ஆயிட்டு இருக்கு. இல்ல, ரிப்போர்ட் ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகல. 1 செகண்ட் நான் ஷேர் பண்றேன். ஓகே இருங்க, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு ரிப்போர்ட் ஸ்கிரீன் வந்து ஸ்டார்ட்
இப்போ ரிப்போர்ட்டிங் ஸ்கிரீன் வந்து தெரியறது பாருங்க. ஸோ இங்க வந்து 3 டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அந்த ரிப்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல் இங்க வந்திருக்கு. இதுல இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ரிப்போர்ட் ஜெனரேஷனோட டைம், அதுக்கான என்விரான்மெண்ட் டீடைல்ஸ், அதுக்கான டெஸ்ட் எக்ஸிகியூஷன் சம்மரி டீடைல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு டியூரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க தெரிஞ்சது. இதுதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் அட் ஏ டைம்ல நம்ம ரன் பண்றது வந்து டெஸ்ட் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுலயே வந்து இதுலயே வந்து நான் வந்து டேட்டா பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்கிரிப்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. அந்த 100 டெஸ்ட் கேசஸ்ல ஆர் 1000 டெஸ்ட் கேசஸும் வச்சுப்போம். அதுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் கேஸ்க்கும் நம்ம டிஃபரெண்ட் டேட்டா கொடுக்குறோம். இங்கேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? எப்பவுமே நம்ம இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸை ரன் பண்ண மாட்டோம். ரியல் டைம்ல போனீங்கன்னா டிஃபரெண்ட் டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேட்டா வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம், எந்த டேட்டா வச்சு நம்ம டெஸ்ட் பண்றோம், அதுக்கு வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணணும்னா ஒரு டேட்டா வச்சு ரன் பண்றோம். இப்போ மல்டிபிள் டெஸ்ட் அட் ஏ டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெஸ்ட் கேஸ் ஆர் 100 டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரிப்டுக்கும் ஆர் இல்லைன்னா ஏதாவது டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் 10 ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேட்டா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். அட் ஏ டைம் எனக்கு வந்து டிஃபரெண்ட் டேட்டா வச்சு நம்ம உள்ள டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு தான் வந்து நம்ம டேட்டா ட்ரிவன் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ட்ரிவன் கான்செப்ட்ஸ் அப்படின்னா டேட்டா வச்சு டிஃபரெண்ட் டேட்டா வச்சு டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு எப்படி எல்லாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்றதுதான் டேட்டா ட்ரிவன் கான்செப்ட். இந்த டேட்டா ட்ரிவன் கான்செப்ட் இப்ப நம்ம இந்த லாகின் ஸ்கிரிப்ட்லயே வந்து டேட்டா ட்ரிவன் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த srinathvi@vidyashakti.com பாஸ்வேர்டு வந்து வெல்கம் அட் 123 நான் கொடுக்குறேன். இந்த 2 டேட்டா இல்லாம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ல இந்த 2 டேட்டா இல்லாம டிஃபரெண்ட் டேட்டா வச்சு எல்லாமே ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்களே வந்து மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களோட லாகின் வச்சு எப்படி ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது, மல்டிபிள் லாகின் வச்சு ஒர்க் ஆகுது. அதுவுமே வந்து நீங்க சில அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம லாகினே பண்ணலாம். சைன் அப் பண்ணாத யூசர் வச்சு நம்ம லாகின் பண்ணா என்ன ஆகும்? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இன்வேலிட் அப்படின்னு வரும். கரெக்டா? அந்த மாதிரி டெஸ்டிங், அந்த மாதிரி டேட்டா வச்சு எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணா எப்படி ஒர்க் ஆகுது. இது வந்து லாகின் ஸ்கிரிப்ட்வே பண்ணணும்னு தேவையில்லை. உள்ள போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணீங்கன்னா ஒரு சர்ச் டிஃபரெண்ட் டேட்டா வச்சு சர்ச் பண்ணா வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு நீங்களே லாகின் பண்ணிட்டு நீங்களே வந்து இது வந்து நீங்க ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் போங்க, google.com அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. பண்ணிட்டு driver.get google.com அப்படின்னு பண்ணுங்க. நெக்ஸ்ட் driver.find element by id வச்சு சர்ச் கிட்ட என்ன சர்ச் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சர்ச் வந்து நீங்க கார்ஸ் வச்சு பண்ணுங்க. பட் அந்த கார்ஸே நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் பண்ணலாம். ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல நீங்க என்னென்ன டேட்டா வச்சு எல்லாமே அந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ அந்த என்னென்ன டேட்டா வச்சு எல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண போறோமோ அது எல்லாமே நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல போட்டுட்டு அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்து மேப் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். எப்படி எல்லாம் சிஎஸ்வி ஃபைல் பண்றது, எந்த டேட்டா வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம், சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ மேம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ இன்புட் பாஸ் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த இன்புட் ஷீட்டுக்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாமே ஆட்கோடாவும் இருக்கு. ஸோ இது எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட்லேயே போய் நம்ம எல்லாமே வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பெட்டரா வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அட் ஏ டைம்ல நம்ம அங்க வந்துட்டு மாடிஃபை பண்ணி நம்ம பாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர் டு இந்த மாதிரி பண்றதை விட ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாவை பாஸ் பண்ணி பண்ணனா நமக்கு வந்துட்டு
எஃபெக்டிவா நம்ம ஒண்ணும் பண்ணலாம். சோ அந்த பர்ப்பஸ்க்காக தான் இந்த டேட்டா டிரைவன் பிளஸ் மேம் சொன்ன மாரி மல்டிபிள் எக்ஸிகியூஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவும் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இது பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நெறைய ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்எம்எல் ஃபைல், எக்ஸெல் ஷீட்டு, தென் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல் அந்த மாரி என்ன டைப் ஆஃப் ஃபைல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இத வந்து அச்சீவ் பண்ணலாம். சோ நான் இங்க வந்துட்டு எக்ஸெல் ஃபைலும் வச்சிருக்கேன், சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. சோ இப்ப நான் சிஎஸ்வி ஃபைல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. சோ இங்க வந்து நான் யூசர் ஐடி ஜஸ்ட் நான் இந்த லாகின் சினாரியோக்கு என்னுடைய இன்புட் ஒன்லி 2 இன்புட்ஸ் மட்டும் தான் நான் பாஸ் பண்றேன். ஒண்ணு வந்துட்டு யூசர் ஐடி, இன்னொன்னு வந்துட்டு பாஸ்வேர்டு. ஓகேங்களா? சோ இந்த 2 மட்டும் தான் நான் வந்துட்டு இதுல நான் பாஸ் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி மல்டிபிள் நீங்க ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டு அதுல வந்துட்டு ஒரு 1000 இன்புட்ஸ் கூட நீங்க பாஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க சிஎஸ்வி ஃபைல்ல ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணணும். இந்த ஹெட்டர் மீன்ஸ் நம்ம என்ன ஃபீல்டுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறோம். சோ இப்ப யூசர் ஐடிக்கு நான் இங்க பாருங்க, யூசர் ஐடி கொடுத்திருக்கேன் பாருங்க, srinath@vidyashakti.com. இதுதான் வந்து அந்த யூசர் ஐடியோடைய அதனுடைய வேல்யூ. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீ அண்ட் வேல்யூ கொடுக்கணும். கீ வந்து யூசர் ஐடி, அதனுடைய வேல்யூ வந்து இங்க கொடுத்திருக்கிறேன் பாருங்க. சோ அந்த மாதிரி இந்த எண்டுக்கு பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு நான் பாஸ்வேர்ட் சப்மிட் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து நான் அட் டைம்ல சேம் யூசரும் பாஸ் பண்ணி நான் இந்த சேம் யூசரே வந்துட்டு 5 டைம்ஸ் லாகின் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம்னா நம்ம சேம் யூசர் பண்ணலாம். நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் வந்து பண்ண போறோம்னா நம்ம டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம இங்க வந்து மாடிஃபை பண்ணாலே அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இங்க நான் 2 ஃபீல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க மல்டிபிள் ஃபீல்ட்னா ஜஸ்ட் கமாண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் நேம் இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இன்புட்லயும் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் ஸ்ரீநாத். சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா தேர்ட் இன்புட் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை இன்புட் ஆட் பண்ண போறீங்களோ நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடலாம். சோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் 2 மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா? So this is called comma separated value. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய ஷீட் வந்து இப்ப ரெடி ஆயிருக்கு. இதையே வந்துட்டு இப்ப எப்படி நான் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்குன்னு தனியா ஒரு டேட்டா டிரைவன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல வந்துட்டு டேட்டா டிரைவன் நம்ம கான்செப்ட் நம்ம பண்ண போறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுல வந்து பாண்டா சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். பாண்டா சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மெத்தட வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் செலினியத்துல. ஓகேவா? அதுக்காக செலினியத்துல வந்துட்டு பாண்டா சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் வந்து பைப் இன்ஸ்டால் பாண்டா சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணாலே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். அந்த மூலையில அதுல போயிட்டு நீங்க வந்துட்டு அந்த டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம இங்க ஒரு பாத் தானே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பாத்த வந்துட்டு நம்ம கால் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபோல்டர்ல இருந்து அந்த டேட்டா வந்து எடுத்துட்டு வரும். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஈக்குவல் டு பிடி இதுதான் வந்து அந்த பாண்டா பேக்கேஜ் இங்க ஆட் ஆயிருக்கு பாருங்க. இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருந்தா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி ஃபைல் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன் மெத்தட் கால் பண்ணிருக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய பாத் இங்க இருக்கு பாருங்க, டேட்டா டிரைவன் இன்புட்ஸ் இதுல போயிட்டு நான் இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு நான் இதோடைய ப்ராப்பர்ட்டி பாத் காப்பி பண்ணி நான் இதுல வந்து கால் பண்ணிருக்கிறேன். இங்க கால் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. வித்தின் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் இதை ஒண்ணா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்கிரிப்டை எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஃபார் லூப் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், ஃபார் லூப்ல வந்துட்டு ஃபார் ஐ இந்த ரேஞ்ச்குள்ள எனக்கு இருக்கணும்னா 2 டைம்ஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நீங்க இதே 1000 டைம் வேணா 1000 நீங்க சேஞ்ச் பண்ணி 1000 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இப்ப அந்த இன்புட் வந்து நான் இங்க கால் பண்ணணும்ல. சோ இங்க பாருங்க, இந்த சென்கீஸ்ல தான் நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ரீநாத் ஆர் வித்யாசக்தி அந்த யூசர் நேம் கால் பண்ணியிருந்தேன். சோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபார்மேட், சின்டாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு டேட்டா இந்த டேட்டா நேம் இங்க இருக்குங்கல்ல, இந்த டேட்டா நேம் வந்து டேட்டா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள யூசர் ஐடி எனக்கு அந்த எக்ஸல் ஷீட்ல என்ன யூசர் ஐடி இங்க ஹெட்டிங் இருக்குதோ அந்த ஹெட்டிங் நான் கால் பண்ணணும். ஸோ எந்த ஃபீல்டுல நான் கால் பண்ண போறேனோ அந்த ஃபீல்டுக்கு நான் பாஸ் பண்ணணும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட். ஸோ இது ஷுட் பி சேம். நம்ம எக்ஸல் ஷீட்ல ஹெட்டர் நேம் என்ன இருக்குதோ ஒரு ஃபீல்டுக்கும் அந்த இன்புட் எலிமெண்டோடைய நேமும் இங்க வந்துட்டு சேமா இருக்கணும். டாட் ஐ லாக்
இது வந்துட்டு நம்ம ரேஞ்ச் மல்டிபிள் டைம்ஸ் லூப் கால் பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபார் லூப் வந்து நம்ம இங்க பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான். இப்ப நான் 2 ஃபீல்டுக்குமே நான் பண்ணிருக்கிறேன். அந்த 2 ஃபீல்டுக்குமே நான் கால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். நீங்க பாருங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல நான் வந்து அந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருக்கிற டேட்டா வச்சு எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ சொன்னதுக்கு அப்புறமா அதுபடியாதான் சிஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக இங்க எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் டைம் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த கமாண்ட் எல்லாமே வந்து நோட் பேட்லயே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறோம். நீங்க அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். லோட் ஆயிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட். ஓகே. கம்ப்ளீட் ஆயிருக்கு பாருங்க. இங்க தெரியுதுங்களா? 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் லாக் அவுட் சக்சஸ்ஃபுல்லி 2 டைம் ரன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இன்புட் நம்ம பாஸ் பண்ண இன்புட் வந்துட்டு அந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ரீட் ஆயிட்டு இன்புட் வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கு எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் இன்புட்மே வந்து நம்ம பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு எஃபெக்டிவா நம்ம பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகும், டேட்டா டிரைவன் மெத்தட். இதாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷனு, ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷனு அண்ட் என்னென்ன கமாண்ட்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிப்போர்ட்டிங்க்கு எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிருக்கேன். நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபார் டேக்கிங் த ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஃபார் ரிப்போர்ட் ஜெனரேஷன், அது என்னென்ன ஃபிளாக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நான் நோட் பேட் ஓபன் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர்ல லோட் ஆயிட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறமா வியூ பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு என்டையர் ஸ்கிரிப்டிங், எக்ஸிகியூஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ஸ் எப்படி எடுக்கிறது, ரிப்போர்ட் ஜெனரேஷன், என்னென்ன ஃபிளாக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஃபார் ரிப்போர்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் பண்ணி ரீப்ளே பண்றது, அப்புறமா வந்து பேசிக் கமெண்ட்ஸும் பேசிக் லொக்கேட்டர்ஸும் சொல்லியிருக்கோம். செலினியம் லொக்கேட்டர்ஸ் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அப்புறமா வந்து என்னென்ன லொக்கேட்டர்ஸ் சொல்லியிருக்கோம், எனி ரீகேப். ஐடி, நேம், சிஎஸ்எஸ் செலக்டர், அந்த மாதிரி சில லொக்கேட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சில மெத்தட்ஸ், சென்ட் கீஸ், அது எல்லாமே வந்து நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது பேசிக் ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், எக்ஸிகியூஷனு, ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ இன்னொரு கான்செப்ட்ஸ்க்கு உள்ள போலாம்.
இப்பவே வந்து நம்ம ஒரு ப்ரௌசர்ல டெஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு மல்டிபிள் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்றது எல்லாமே ஃபைன். பட் இதே வந்து ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அப்ளிகேஷன் இந்த ப்ரௌசர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், குரோம்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும், எட்ஜ்ல ஒர்க் ஆகிட்டு இருக்காது. பட் எல்லா ப்ரௌசர்ஸ்லயுமே எல்லா வெப்சைட் ஒரு வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் வந்து டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ்ல அக்ராஸ் டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ் டிஃபரெண்ட் ஓஎஸ்ல எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்களும் வந்து கூகுள் போயிட்டு ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம டிஃபரெண்ட் ஓஎஸ் வச்சியும் டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ் வச்சு டிஃபரெண்ட் டிவைசஸ் வச்சியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் எதுக்குன்னா, ப்ரௌசர் ஸ்டாக்ன்றது ஒரு கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் டூல். இதுல வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஆர்எல் வச்சு டிஃபரெண்ட் ஓஎஸ்எஸ் டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷனும் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு செலினியம் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது அப்படியே வந்து நம்ம வந்து அதுக்கான டிசைர்ட் கேப்பபிலிட்டிஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட்ல போட்டுட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் ப்ரௌசர் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரௌசர் ஸ்டாக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். One minute. Internet issue ஆயிருக்கு. Just give me a minute. Mute. Screen share பண்றேன். Sorry, I was having some internet issues here. I'm sharing my screen. See, இப்ப பாருங்க, ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஸ்டாக் அப்படின்னு பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் சைன் அப் போயிட்டு நீங்க உங்களோட யூஆர்எல் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து லாகின் ஆயிடும். எல்லா அப்ளிகேஷன்ஸும் லாகின் ஆகுற மாதிரி தாங்க. லாகின் ஆயிட்டு இங்க பாருங்க, நீங்க என்னென்ன டிவைசஸ்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே வந்து வைங்க. ஸோ இதுல நீங்க மேனுவல் டெஸ்டிங் பண்ணணும்னா இந்த மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஆட்டோமேட். ஸோ மேனுவல் டெஸ்டிங்ல பண்ணணும்னா ஸோ எந்த டிவைஸ் வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ்ல நான் வந்து குரோம் ப்ரௌசர், இங்க பாருங்க டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸும் இருக்கு பாருங்க.
டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ்ல வச்சு நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலா சொல்லிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி ஆட்டோமேஷன்லயும் நம்ம ஸ்கிரிப்டுக்கான தேவையான டிசைன் கேப்பபிலிட்டிஸ் அது வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து நான் வந்து எந்த அப்ளிகேஷன் வச்சு நான் வந்து உள்ள போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன அப்ளிகேஷன் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம், வித்யாசக்தி அப்ளிகேஷன் வச்சு https URL எடுத்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம நார்மல் ப்ரௌசர் படிதான் இந்த அப்ளிகேஷன் வழியா நம்ம ப்ரௌசர் ஓபன் பண்ணி இல்ல மொபைல் டிவைஸ் ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து டெஸ்டிங் வந்து இங்க பண்ணலாம். இது எதுக்குன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌசர்ல ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆனா எப்படி இருக்கும், டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ் டிஃபரெண்ட் ஓஎஸ்எஸ் டிஃபரெண்ட் டிவைசஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதா இந்த கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரௌசர் ஸ்டாக் ஓபன் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணுங்க, என்னென்ன டிவைசஸ்ல எல்லாம் நீங்க இந்த ஆட்டோமேஷன்ல என்னென்ன சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு தெரியும். லோட் ஆயிட்டு இருக்கு ஃபார் ஆட்டோமேஷனுக்கு. ஓகே, நம்ம இப்போ ஆட்டோமேட் போயிட்டு அதுல வந்துட்டு இதுலயுமே வந்துட்டு என்ன லாங்குவேஜ்க்கு நம்ம பண்ண போறோம், மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. ஆப் ஆட்டோமேட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பாருங்க, இதுல வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு பாருங்க. நம்ம வந்துட்டு இப்ப பைத்தான் பண்ண போறோம்னா பைத்தான் பண்ணதுக்கு தேவையான எல்லா டீடைலுமே இதுல ஒரு டாக்குமெண்டேஷனா அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ரன் பண்ற சாம்பிள் பில்ட் எல்லாமே ஓல்ட் பேக்கேஜஸ் எல்லாமே அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம கமாண்ட் டெர்மினல் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நம்ம பைத்ராம் இருக்குல்ல அதுல போயிட்டு இங்க இன்டர்நெட் இஷ்யூ ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படியே நாங்க. ஓகேங்களா, நீங்க அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்குள்ள போயிட்டு என்ன லாங்குவேஜ்க்கு நீங்க வந்து இப்போ ஆட்டோமேட் பண்ண போறீங்க, ஜாவா பைத்தான் அந்த மாதிரினா இப்போ பைத்தான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தானோடைய அதுல செட்டப் எல்லா டாக்குமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டவுன்லோட் பேக்கேஜ் சொல்லிட்டு இருக்கும், ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை போயிட்டு நம்மளுடைய பைஜாம்ல சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் தான் பண்ணி வச்சிருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம மிஷினோடைய என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே வந்துட்டு அதுல வியூ ஆயிருக்கும், என்ன நேம் எல்லாமே. ஸோ இதுல மெயினா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய யூசர் நேம், தென் நாங்க வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷனுக்கான ஒரு வந்து கீ கொடுத்துருப்பாங்க, ஆக்சஸ் கீ. இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ல நம்ம மேட்ச் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு நீங்க பாருங்க. இதுல மெயின் என்னன்னா ஆட்டோமேட் பண்ணும்போது ஒண்ணு வந்து ஆக்சஸ் கீ, இன்னொன்னு வந்து டிசைர்ட் கேப்பபிலிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன லாங்குவேஜ் வச்சு நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னா ஜாவாக்கான ஆக்சஸ் கீ அண்ட் ஜாவாக்கான அந்த ப்ரௌசருக்காக டிசைர்டு கேப்பபிலிட்டிஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ நீங்க ப்ரௌசர் ஸ்டாக் உள்ள போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சஸ் கீ வேணும்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆக்சஸ் கீ கிடைச்சிடும், அதை வச்சு நீங்க வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே,
சோ அது ஜஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம இதுல கூட இங்க பாருங்க ஆக்சஸ் கீ எல்லாமே வியூ ஆகுது பாருங்க. இதுல போயிட்டு நான் இப்ப பைத்தான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறேங்க. பைத்தான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து வியூ ஆகும். இதுல ஜஸ்ட் prerequest is run command. தென் டிபெண்டன்சி ஏதாவது வந்து நம்ம வந்துட்டு அதுல ஸ்டெப் 2 வந்து டிபெண்டன்சி வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஃபிகர் ப்ரௌசர் ட்ராக் வந்து அந்த YML ஃபார்மேட் அந்த எக்ஸெல் ஃபைல்ல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க. 1 by 1 steps. Prerequest is run a sample field, then view test result on the dashboard, then integrate your test suites. இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம 1 by 1 பண்ணணும். நம்மளுடைய வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து இதுல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. இது இப்ப என்னுடைய நேம்ல நாங்க லாகின் பண்ணிருக்கிறோம். சோ இங்க நேம் இங்க வந்து யூசர் நேம் ஆக்சஸ் கீ எல்லாமே இங்க வந்திருக்கு. பிளஸ் வந்துட்டு இப்ப நான் பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ண போறேன், ஓஎஸ் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்னா ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி நான் இங்க மேல செலக்ட் பண்ணணும். என்ன வெர்ஷன்ஸ்ல வந்து நான் பண்ண போறேன். இங்க ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரன் ஏ சாம்பிள் பில்ட். இது வந்து நம்ம பைஜாம் உடைய இந்த ஸ்கிரிப்ட போயிட்டு நம்ம இந்த டைரக்ட் இந்த கமாண்ட் நம்ம வந்து ரன் பண்ணாலே வந்து ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு டேஷ்போர்ட்ல போயிட்டு வியூ ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாங்க என்ன ஃபைல் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோமோ அதனோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க வியூ ஆயிருக்கும். இதுல வந்து செஷன் டீடைல்ஸ் செஷன் வைஸ் என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோமோ அதனுடைய எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதுதான் ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் ஸ்டாக்னா நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோடைய ஒரு யூஆர்எல்ல நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டேபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராஸ் ப்ரௌசிங் செக் பண்ணதுக்காக தான் மெயினா இது யூஸ் பண்றோமே. ஸோ இது பெய்டு டூல் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு. இது மெயின் பர்பஸா போனோம்னா நம்ம பெய்ட் டூல்ல வச்சுட்டு நம்மளால இந்த ஆக்சஸா இது ப்ராப்பரா பண்ண முடியுமே. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் வெர்ஷனுக்காக நம்ம பாக்குறோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ இப்ப இதுதான் இப்ப வந்துட்டு நம்ம பேசிக்கா ஒரு ஆட்டோமேஷன் எடுத்தோம்னா இந்த பேசிக்ஸ் இப்ப நம்ம ஒரு 3 to 4 கிளாஸஸ் நம்ம பார்த்திருக்கிறோம்ல. இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ஆட்டோமேஷனுக்கு தேவையான எல்லாமே மேபி சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். சோ ஓகே. தேங்க் யூ. செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ.